அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து யாரை கூப்பிட்டுருக்காங்க? தமிழ்நாட்டின் ஃபர்ஸ்ட் லேடி, அன்பாக அண்ணி என்று அழைக்கக்கூடிய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு உரியவர் அவர் தான். அதான் அண்ணியை பற்றி நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த வீட்டுக்கு பெரிய பலமே அண்ணி தான். அடக்கம், அமைதி, பாருங்க, புன்னகை பாருங்க, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அண்ணி. எங்கே பார்த்தாலும் தம்பி நல்லா இருக்கீங்களா, வீட்டிலலாம் நல்லா இருக்கீங்க கேட்கக்கூடியவர். அதாவது வந்து நடிகர் திலகத்தோட ரசிகர்கள் பல பேர் இருப்பாங்க. ஆனால் நடிகர் திலகம் சத்யராஜோட ரசிகருங்கிறது தான். சும்மா நான் சொல்லாது, ஆமாம் உண்மைதான். கவுண்டர் நல்லா நடிக்கிறான்ப்பா அப்படின்னு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க அப்பா. அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒருத்தரை மேடைக்கு அழைக்க இருக்கிறோம். இவரை பற்றி சொல்லணும்னா மிகச்சிறந்த நடிகர், அதை தாண்டி மிக சிறந்த மனிதர். எப்பவும் எல்லாருக்குமே வந்து அவரை பார்த்தாலே பிடிச்சிரும். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. ரொம்ப இனிமையாக பேசுவார். முக்கியமாக சாப்பிடும்போது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நீயும் சாப்பிடுக்கண்ணா அப்படின்னு ஊட்டி விட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய தங்கமான ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரொம்ப 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 பெருமையோட எங்களுடைய இளைய திலகம் பிரபு அவர்களே மேடை கழிக்கிறோம். நீங்க பேசுறதை கேட்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் நான் வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சு வந்தேன். என்ன வந்து பின்னாடி கூப்பிட்டாங்க, சத்யராஜனுக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க. தாய் இல்லாமல் நாள் இல்லை, தானே வரும் பிறந்ததில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கவிஞர்கள்லாம் எத்தனையோ பாட்டு வந்து எழுதியிருக்காங்க. அதாவது வந்து தாயை முக்கியத்துவம் வச்சு எத்தனையோ பாடல்கள் தான் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அதை வந்து முன்ன வச்சு தமிழ்நாட்டில் வந்து சாதனை படைச்ச பெண்மணிகள்லாம் இன்னைக்கு வந்து கூப்பிட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்கு. இதுக்கு வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஊக்க வைக்கிறதுங்கிறது, என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுங்கிறது நாடு வளரும், மக்கள் வளருவாங்க. அந்த வகையில் வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து யாரை கூப்பிட்டுருக்காங்க? தமிழ்நாட்டின் ஃபர்ஸ்ட் லேடி, அன்பாக அண்ணி என்று அழைக்கக்கூடிய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு உரியவர் அவர் தான். அதான் அண்ணியை பற்றி நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த வீட்டுக்கு பெரிய பலமே அண்ணி தான். அடக்கம், அமைதி, பாருங்க, புன்னகை பாருங்க, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அண்ணி. எங்கே பார்த்தாலும் தம்பி நல்லா இருக்கீங்களா, வீட்டிலலாம் நல்லா இருக்கீங்க கேட்கக்கூடியவர். இந்த இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அண்ணியை கூப்பிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. என் அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்கள் எனக்கு உடன்பிறவா சகோதரர். அதாவது வந்து நடிகர் திலகத்தோட ரசிகர்கள் பல பேர் இருப்பாங்க. ஆனால் நடிகர் திலகம் சத்யராஜோட ரசிகருங்கிறது தான். சும்மா நான் சொல்லாது, ஆமாம் உண்மைதான். கவுண்டர் நல்லா நடிக்கிறான்ப்பா அப்படின்னு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க அப்பா. இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணியை பற்றி சொல்லணும்னா அண்ணன் மேலே, கணவர் மேலே வந்து பாசம் கொண்டவர், பிள்ளை மேலே வந்து அன்பு கொண்டவர். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து எவ்வளோ பாசம். இப்போ நாங்கள் வெளியே இருக்கிற தம்பிங்க மேலாம் அவ்வளோ பாசம். இப்படிப்பட்ட ஒரு அண்ணியை கூப்பிட்டு இன்றைக்கி வந்து பாராட்டு விழா வச்சுருக்காங்கன்னா அண்ணன் சேகர் பாபு அவர்கள், பிரியா அம்மா, நம்ம பிரவீன் சுல்தான் அம்மா, இவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நடத்தி இப்படி நீங்கள் கூப்பிட்டுருக்கிறது எல்லாமே வந்து எல்லா தாய்மார்களும் சகோதரிகளாக நீங்களாம் வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்தது, என்னையும் நீங்கள் அழைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து பிரமாதமாக நடந்திருக்கு. இப்படிப்பட்டவர்கள்லாம், அதாவது வந்து சாதனையாளர்கள், சாதனை படைச்சவங்கலாம் கூப்பிட்டு இன்னைக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வந்து இளைஞர்கள், அதான் இளம் பிள்ளைகள், நீங்களாம் குட்டிகள், பாப்பா எல்லாம், எனக்கும் பாப்பா இருக்குது, எனக்கு பேர பிள்ளைங்கள்லாம் இருக்குது எனக்கு. ஸோ இவங்களாம் நீங்கள்லாம் வந்து ஒரு உற்சாகமாக இருப்பீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும் குழுவினருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரியா மேடம் மேயருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கு, அண்ணி உங்கள் முன்னாடி வந்து இவ்வளோ தான் பேச முடியுது, எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. தலைவரே உங்கள் முன்னாடி இவ்வளோ தான் பேச முடிச்சு. பெரியவங்களாம் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இங்கே, எங்கள் அப்பா மேலே பிரிய உள்ளவங்களாம் வந்திருக்காங்க. நான் வந்து உங்கள் பெரியவங்க முகத்தில் தான் எங்கள் அம்மா கமலாமாவை நான் பார்க்குறேன். எப்படி வந்து அண்ணி வந்து அந்த வீட்டில் வந்து அண்ணன் வீட்டில் வந்து ஒரு 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 பலமாக இருக்காங்களோ, ஒரு தூணாக நிற்கிறாங்களோ, அதே மாதிரி எனக்கு தூணாக இருந்தது எங்கள் அம்மா, இன்னைக்கு என் பொண்டாட்டி புனிதா. இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் இவங்களெல்லாம் நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது பாருங்க. இவங்கெல்லாம் இல்லைன்னா இல்லை, நாமெல்லாம் யாருமே இல்லை. ஆகையால் நீங்கள்லாம் பெண்கள், நீங்கள்லாம் இந்த நாட்டோட பொக்கிஷங்கள். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்மளுடைய வணக்கத்திற்குரிய மேயர் ஆர் பிரியா அவர்களும் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களும் திரு பிரபு அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். சூரிய மகளே சூரிய மகளே சூரிய மகளே வெல்க சூரிய மகளே. நன்றி. சூரிய மகள் விருதுகள் தொடர்கிறது. கல்லூரி விரிவுரையாளர், சோஷியல் அம்பாசிடர் என்ற விருது பெற்றவர், 45,000 மாணவர்களுக்கு தனித்திறன் ஆளுமைக்காக பயிற்சியாளராக இருப்பவர், கல்வித்தளத்தில் நேர்த்தியுடன் பணிபுரியும் திருமிகு ஹெலன் அனிதா அவர்களுக்கு சூரிய மகள் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. இந்திய அளவிலான சதுரங்க போட்டியின் பெண் அடையாளம் வேர்ல்ட் கிராண்ட் மாஸ்டர் என்று தன் சகோதரரோடு வெற்றி பெற்றவர், 16 வயதிற்கு உட்பட்டோர் போட்டியில் உலக அளவில் 12வது இடம் பெற்ற தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த சதுரங்க சகோதரி திருமிகு வைஷாலி ரமேஷ் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். மிக பலத்த கைத்தட்டல்களுடன் for our grand master சூரிய மகளே சூரிய மகளே வெல்க சூரிய மகளே சூரிய மகளே சூரிய மகளே வெல்க. நன்றி. சென்னை மண்ணின் பாடல்களை வெளிக்கொண்டு வந்த முக்கிய பாடகர், தனக்கென்று ஒரு அரசியல் களத்தோடு இயங்கியவர், கலை செயல்பாட்டாளர், எளிய தமிழ் இனிய இசை என தமிழரின் அரசியல் பேசும் திருமிகு இசைவாணி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். உங்க எல்லாரையும் இசை வெள்ளத்தில் ஆழ்த்திய அந்த இசைவாணி கொஞ்சம் மாடர்னா வந்திருக்காங்க. நன்றி. மாணவர்களுக்கு நூலகமே சிறந்த அறிவுத்தளம் என்று தன் 30 ஆண்டு காலங்களாக வாசிப்பு திறனை வளர்த்து வருபவர், 100% தேர்ச்சி வழங்கிய இவர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர். தமிழ்நாட்டின் எதிர்கால நலன் விரும்பும் அம்மையார் சோ சுகுணா அவர்களுக்கு சூரிய மகள் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். மிக பலத்த கைத்தட்டல்களுடன் அம்மையார் சோ சுகுணா அவர்களுக்கு சூரிய மகள் விருது. நன்றி. அமெரிக்காவில் நடைபெற்ற 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 பிரிவுகளில் தங்கம் வென்று சாதனை மங்கை, தனிநபர், இரட்டையர் மற்றும் குழுவினர் போட்டியில் வென்று தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த வீராங்கனை செல்வி எம் காசிமா அவர்களுக்கு சூரிய மகள் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். செல்வி எம் காசிமா அவர்களுக்கு உங்களோட மிக பலத்த கரகோஷத்துடன் பெரிய கைத்தட்டல்களுடன் சூரிய மகளே
சேர்த்து கொடுத்த ஒருத்தங்க மேடையில் இருக்காங்க. நன்றி. இந்திய அணியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் கிரிக்கெட் வீராங்கனை 19 வயதிற்கு உட்பட்ட 2020 சாம்பியன்ஷிப்பில் வெல்வதற்கும் ஆசிய போட்டியில் முக்கிய பங்கு வகித்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர். மகளிர் பிரீமியர் லீக் ஏலத்தில் 1.6 கோடி வென்ற விளையாட்டு வீராங்கனை செல்வி ஜி கமலினி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே, வெல்க. சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே, வெல்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். பன்மொழி புலமையும் தமிழ் மொழி பற்றும் கொண்ட ஆன்மீக இலக்கிய உரை நிகழ்த்தி தமிழ்நாட்டிற்கு பெருமை புகழ சேர்த்து வருபவர் பெண் கிருபானந்த வாரியார் என பெருமைக்குரியவராய் விளங்கும் திருமதி தேச மங்கேக்கரசி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே, வெல்க. சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே, வெல்க. நன்றி, வாழ்த்துக்கள். கபடி விளையாட்டில் நட்சத்திர வீராங்கனை சர்வதேச அளவில் பெண்கள் ஒலிம்பிக் தகுதி சுற்று ஒன்றில் பிரதிநிதித்துவம் பெற்ற இந்திய மங்கை தேசிய பெண்கள் சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டியில் தமிழ்நாடு அணிக்கு பெருமை சேர்த்த செல்வி ஆர் கார்த்திகா அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே, வெல்க. சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே, வெல்க. நன்றி. இதழியல் துறையில் முதுகலை பெற்றவர். தினமணி, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைகளில் பணியாற்றியவர். அரசியல் பல முக்கிய தலைவர்களை நேர்காணல் நடத்தியவர். மக்களுக்காக இவர் எழுதிய கட்டுரைகள் படித்து நீதிமன்றமே முன்வந்து வழக்கு பதிவு செய்து வெற்றி தீர்ப்புகளை வழங்கியது. சகோதரி ஜூலி மாரியப்பன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே, வெல்க. சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே, வெல்க. நன்றி, வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேற்றத்துக்காக 36 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருபவர். 1,50,000 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்திய சமூக சேவகர். தற்போது 5,500 சுய உதவிக்குழுக்களை நடத்தி வருபவர். பெண்கள் வாழ்வில் ஒளிபெறச் செய்பவர். தமிழ் பெண்களின் முன்னேற்றத்துக்கு நாளும் பாடுபடும் சகோதரி லில்லி ஜோசபின் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே, வெல்க. சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே, வெல்க. நன்றி. விருதினை பெற்ற அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றி. நீங்க எல்லாரும் கைத்தட்டி ஒரு முறை அவங்கள உற்சாகப்படுத்தணும். என்னடா இவ திரும்ப